தேன்குழல் முறுக்கு அப்படி என்ன பேர் அதில் ரொம்ப யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல. முறுக்குனா எல்லாமே முறுக்கு தானே, அது என்ன தேன்குழல் முறுக்கு? சரி, நம்மளும் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். கடைசியில் நூடுல்ஸ் முறுக்காயிடுச்சு. இது தேன்குழல் முறுக்காச்சு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்த்தது வேற மாதிரி. இப்போ இந்த முறுக்கு வேற மாதிரி வந்திருக்குது. ஆனால் இந்த முறுக்குமே நம்ம கடையில் பார்த்தா மாதிரியே இருக்குது. நம்ம சின்ன வயசுலலாம் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முறுக்கு சின்ன சின்னதாக நல்லா பெருசாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. அப்போ ஓரளவுக்கு அந்த முறுக்கு அச்சா என்னன்னு தெரியல. சரி, எது எப்படியோ. ஆனால் இன்னைக்கு தேன்குழல் முறுக்கு நூடுல்ஸ் முறுக்கு மாதிரி சுட்டு சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. இதில் என்னன்னா தேவைன்னா ஒரு சிலர் ஜீரகம் போட்டுக்கலாம். நான் எப்பவும் போல எள்ளு தாங்க போட்டிருக்கேன். இப்போ 300 கிராம் உளுந்து, வெள்ளை உளுந்த நல்லா வானல்ல அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சமா வறுபட்டாலே போதும், ரொம்ப வறுக்க வேணாம். பச்சரிசி 1 கிலோ எடுத்திருக்கேன் பாருங்க, நல்லா வறுத்துக்கலாம். 1 கிலோ பச்சரிசிக்கு 300 கிராம் உளுந்து போட்டா போதுங்க. 1/2 கிலோ அரிசினா 150 உளுந்து போட்டா போதும். இப்ப பாத்தீங்கன்னா மாவை மிஷின்ல கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு தட்டுல கொட்டியாச்சு. நல்லா சுட சுட இருக்கு. ஆற போட்ட பிறகு எப்பவும் போல எள்ளு உப்பு சேர்த்து மாவை தண்ணி ஊத்தி பிசைஞ்சிக்கலாம். இதுதான் தேன்குழல் முறுக்குக்கான மெத்தடு. ஒரு சிலர் முன்னாடி சொன்ன மாதிரி ஜீரகம் போட்டுப்பாங்க. நம்ம ஜீரகம் போட்டா பிடிக்காது பசங்களுக்கு, அதனால எப்பவும் போல எள்ளு போட்டுக்கலாம். நல்லா அப்படியே தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம் மாவை. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்க. தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தான் ஊற்றணும். ஏன்னா தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் முறுக்கு மிஸ்டேக் ஆகிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தெளிச்சு தெளிச்சு மாவு பிசைஞ்சிக்கலாம். இவங்கள பாருங்க, முறுக்கு வேணுமா? முறுக்கு வேணுமாடி? தங்க குட்டிங்களா? என்னடி ப்ரௌனி? ப்ரௌனி தாங்க அமைதியான புள்ள. இந்த சில்கி கத்திக்கிட்டே இருப்பான். பாசக்கார புள்ள பிளாக்கி. தங்க பிள்ளைங்க. என்னடி தங்கங்களா? ப்ரௌனி எப்பவுமே இதே மாதிரி தாங்க உட்காரான். அப்படியே உம்முனா மூஞ்சி மாதிரி குலைக்கவே மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். அப்படியே உட்காந்துருப்பான். சோறு போட்டால் சாப்பிடுவான். அப்படிதானே? அப்படிதானே தங்கம்? மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு பாருங்க. நல்லா அப்படியே கெட்டியாக பிசைஞ்சிட்ட பாருங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. மாவு பிசைறதுனால தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் முடியாது, அப்புறம் சொதப்பல்ல போய் முடிஞ்சிடும். அதனால நான் கொஞ்சம் கரெக்டாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக மாவு பிசைஞ்சு அப்படியே கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சிருவோம். இப்போ புதுசாக வாங்கின முறுக்கச்சை எடுப்போமா? எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்கு பாருங்க. நான் 1.5 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெய் சூடாகட்டும். இப்போ அச்சில் முறுக்கு மாவை எடுத்து வச்சு இப்போ புளிய போகிறோம். தேன்குழல் முறுக்கு நூடுல்ஸ் முறுக்காயிடுச்சு. ஏன்னா நல்லா சூடாயிடுச்சு. எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. கீழே எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படா முறுக்கு சுட்டு கொடுப்பாங்க அம்மா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அச்சி போட்டுக்கலாம். புதுசா அந்த முறுக்கச்சி வாங்கியிருக்கோம் இல்லையா, அது பழகிறது கொஞ்சம் கஷ்டம். எப்படின்னா அது எப்படி போடுறது என்ன பண்றதுன்றது ஓரளவுக்கு தெரியாது இல்லையா. நம்ம பழைய அச்சுன்னா நம்ம கடகடன்னு போட்டு சுட்டுடலாம். அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு அப்படியே அந்த குழல்ல போட்டு நம்ம அப்படியே புழிஞ்சு ஊற்ற வேண்டியதாங்க. மூடியை போட்டு விட்டுருவோம். ரொம்ப ஈஸியாக இருக்கானா? மூடியை போட்டாச்சு. இப்போ சுத்த வேண்டியதா. தேன்குழல் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இந்த முறுக்கு சுத்தும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே நூடுல்ஸ் மாதிரியே வந்துருச்சுங்க. அதனால நான் என்ன நினச்சிட்டேன்னா, அப்பா நூடுல்ஸ் மாதிரி முறுக்கு வந்துருச்சு, சரி எது எப்படியே நல்லா டேஸ்டாக இருந்தால் சரிதான் அப்படின்னு நினச்சி சுட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. இதுக்கு நம்ம பேர் வச்சிடலாமா? என்ன பேர் வைக்கலாம்னா நூடுல்ஸ் முறுக்குன்னு வச்சிருவோம். நல்லா அப்படியே நல்லா பொன்னிறமாகட்டும் பாருங்க. நான் முன்னாடி புழுங்கல் அரிசி முறுக்கு சுட்டேன் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளையன்னு வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா சிகப்பாயிடுச்சு. முறுக்கு சுத்திக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தேன்குழல் முறுக்கு சொல்லலாம், நூடுல்ஸ் முறுக்குன்னு சொல்லலாம். ஏது எப்படியோ சாப்பிட்டா சரிதான் பசங்க. எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டுடலாம் பாருங்க. ஒன்றுன்னா முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு வேலை. இது இப்போ இந்த முறுக்கு சாப்பாட்டுக்கு சாம்பார்லாம் வைக்கிறோம் இல்லையா, அப்போ தொட்டுக்கே இல்லைனா கூட இந்த முறுக்கை நம்ம ஒன்று வச்சு கூட சாப்பிட்டுடலாங்க. அப்படிதான் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். என்னது வேணுமா எல்லாருக்கும் முறுக்கு? அந்த தூள் முறுக்கு இருக்கும் இல்லைங்க கடைசியா, இல்லை அப்படியே உதுந்தாம இருக்குல்ல, அது எல்லாமே இப்போ இவங்க தான் சாப்பிடுவாங்க.
இன்னைக்கு நைட்டுக்கு தோசை இட்லிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலங்க. இட்லி பொடி தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா முறுக்கு சுடுற வேலையில சட்னி எதுவும் அரைக்கல. இப்ப முறுக்கு எல்லாம் சுட்டாச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. நாங்களும் நைட்டு சாப்பிட போறோம். இது நைட்டு தான் இந்த வேலை பார்த்தது. எல்லாமே அப்படியே கொஞ்சம் அந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு போட்டோம்னா நல்லா சீக்கிரமா வெந்துற மாதிரி தான் இருக்குங்க. ஆனா உள்ள வேகாது. அதனால கொஞ்சம் அடுப்பு சீராவும் வைக்கணும், கொஞ்சம் வேகமாவும் வைக்கணும். இந்த முறுக்கு சுடும் போது மட்டும் சில டைம்ல எண்ணெய் ஓடி ஆறிடும். அந்த முறுக்கு நம்ம சுட்டு முடிச்ச பிறகு அப்ப உடனே போட்டுறக்கூடாது. கொஞ்ச நேரம் வேகமா அடுப்பு வச்ச பிறகுதான் முறுக்கு சுத்தணும். நல்லா செவந்துருச்சு பாருங்க. எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே அப்படியே எண்ணெயை வடிகட்டி எடுத்துப்போம் பாருங்க. நல்லா செகப்பாயிடுச்சு பாருங்க. முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா இருந்துச்சுங்க. அப்படியே எண்ணெயில போட்டுக்கலாம் இருக்கிற முறுக்கு எல்லாத்தையுமே. இன்னொன்னு போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். நீங்க இந்த மாதிரி முறுக்கு சுட்டு சாப்பிட்ருக்கீங்களான்றத மறக்காம சொல்லுங்க. எல்லா முறுக்குமே சுட்டாச்சு. அது மாதிரி குட்டிங்க எல்லாருக்குமே பசி எடுத்துருச்சு. நாங்க குட்டிங்களுக்கு சாப்பாடு வைக்கணும், நைட்டுக்கு பாலை காய்ச்சி கொடுக்கணும். குட்டிங்களோட அட்டகாசம் தாங்க முடியல. எப்பதான் வளருவாங்கன்னே தெரியலங்க. முறுக்கு சுத்திட்டேன் பாருங்க, சூப்பரா சுத்துதுல. முக்கியமா பிரௌனி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான், எப்படா இந்த முறுக்கை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி சாப்பாடுலாம் ரொம்ப பிடிக்கும். மற்ற குட்டிங்களாவது ஓரளவுக்கு சாப்பிடாதுங்க. ஆனா பிரௌனி இருக்கான் பாருங்க, அடாடாடாடா சொல்லவே தேவையில்லை. பார்த்தாலே தெரியும். அவர் இதே மாடல்ல தான் உட்காருவாரு. முறுக்கு இவருக்கு வேணுமாங்க. இது இப்ப அந்த தூள் முறுக்குலாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே இவங்களுக்கு கொடுக்க போறேன். கடைசி முறுக்கு ஊத்தியாச்சு. அப்படியே எடுத்துக்கலாம் எண்ணெய் வடிகட்டி. இடியாப்பம் மாதிரி இருக்குது முறுக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னதான் பேர் சொல்றதுன்னே தெரியல சொல்லி எங்க பிள்ளைங்க சொல்றாங்க. ஏன்னா நூடுல்ஸ் மாதிரி இருக்குது, இடியாப்பம் மாதிரி இருக்குது. ஆனா நான் எதிர்பார்த்தது தேன்குழல் முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில தேன்குழல் முறுக்கு அச்சு நம்மகிட்ட இல்லை அப்படிதான் நினைக்கிறேன். கடைசியா எல்லா முறுக்குமே போட்டாச்சு. நாங்களும் சுட சுட முறுக்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண போறோம். அப்புறம் குட்டிங்களுக்கும் கொடுக்க போறோம். கடைசியா அப்படியே அச்சில ஊத்தியாச்சு பாருங்க. சோலாபூரி என்னடா நல்லா புஷ்ஷுன்னு உப்புலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்லா புஷ்ஷுன்னு உப்பி தாங்க வந்துச்சு. அத மாதிரி அதே கையோடவே ரவா உருண்டை செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரவா லட்டு வேற, ரவா உருண்டை வேற. நான் இன்னைக்கு செஞ்சது ரவா உருண்டை. செம்மையா இருந்ததுங்க. சோலாபூரிக்கு தோரம்பருப்பு டால் தாங்க செஞ்சு கொடுத்துருக்கேன். செம்மையா இருந்தது. சென்னாவை விட இந்த டால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நல்லா புஷ்ஷுன்னு வீடியோ எடுக்கும் போது உப்பி வரல, வீடியோ எடுக்காத போது பாத்தீங்கன்னா நல்லா உப்பி வந்துச்சுங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. நீங்க என்ன காலையிலேயே செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்கன்றத மறக்காம எனக்கு சொல்லுங்க. பிரௌனி பாத்தீங்கன்னா அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கா கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருக்குமே சக்க போட ஆளுக்கு ஒரு பூரி கொடுத்துருங்க. இப்போ சோலாபூரி செய்யறதுக்கு 1/4 கிலோ மைதா எடுத்திருக்கேன், 3 ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன், குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன், கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன், அது மாதிரி 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திருக்கேன். சோடா மாவு இருக்கும் இல்லையா, ஆப்ப சோடா, அது கொஞ்சமா சேர்த்து நல்லா தண்ணி தெளிச்சு மாவை அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாமா. நல்லா பிசைஞ்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பிசைஞ்சு எடுத்துப்போம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சா இந்த மாதிரி மாவு நல்லா கெட்டியா வந்துடும். அப்படியே நல்லா 4 அடி அடிச்சு மாவை நல்லா உருட்டி ஒரு 15 நிமிஷம் அப்படியே மாவு ஊறிட்டு இருக்கட்டும். அப்பதான் மாவு நல்லா நம்ம பூரி போட்டோம்னா உப்பிக்கிட்டு வரும். அதனால அப்படியே இருக்கட்டும். டால் செய்யறதுக்கு ஒரு மண் பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு 100 கிராம் நெய் தான் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அதை மாதிரி பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சிட்டா செம்மையான ஒரு தோரம்பருப்பு டால் ரெடி ஆயிடும். சோலாபூரிக்கு செம்மையா இருந்ததுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாவை சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாமா. கொஞ்சமா சின்னதா அப்படியே உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவுமே சின்ன சின்ன உருண்டையா எடுத்து வச்சுப்போம். அப்பதான் உருட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சப்பாத்தி மாதிரி அப்படியே நல்லா மெல்லிசா அப்படியே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாமா. ஒன்னொன்னா தேய்ச்சிக்கலாம். பெருசாவே தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேங்க நானு. சின்ன பூரி போட்டாலும் சரி, பெரிய பூரி போட்டாலும் சரி, சாப்பிட்றது பசங்க தானே. 1 சாப்பிட்றத 2 சாப்பிடலாம், 2 சாப்பிட்றத 1 சாப்பிடலாம். பெருசா போட்டா 1, சின்னதா போட்டா 2, அவ்வளவுதான் வித்தியாசம்.
எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அப்படியே போட்டுடலாம். அப்படியே எண்ணெயில் வந்து அப்படியே நல்லா முழுகிற அளவுக்கு கரண்டியை வச்சு அப்படியே அமுக்குனா சூப்பராக சோலாபூரி ரெடி ஆகிடும். இவ்வளோதாங்க, சோலாபூரி வேலை முடிஞ்சிடுச்சு. துவரம்பருப்பு டாலோட இன்னைக்கு நாங்கள் செம்மையாக சாப்பிட்டோம் காலையிலேயே. அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணோம்னா ரவா உருண்டை வேற. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவா லட்டு வேற. ஆனால் இன்னைக்கு ரவா உருண்டை செய்ய போகிறேன். ப்ரௌனிமா தங்கம்மா, ப்ரௌனி பாருங்களா, அவங்க அம்மா மாதிரியே இருக்குது. என்னடி பட்டு கருப்பா என்ன அம்மா கிட்ட போய் ஒட்டிட்டு இருக்க? கொஞ்ச நாளைக்கு முன்ன வந்து அம்மா சேர்க்கவே இல்லை உன்ன. எவ்வளோ அழகா படுத்திருக்காங்க பாரு. இப்ப ஓரியோ வந்து மறந்துட்டா. முன்னாடி வரும்போது ஞாபகமா இருந்தா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மறந்துட்டா. இருக்கிற சப்பாத்தி எல்லாத்தையுமே பூரியா நல்லா எண்ணெயில போட்டு எடுத்துருவோம். பூரி போடுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் உள்ள பசங்க சீக்கிரமாக போடுங்கம்மா, பசி ரொம்ப எடுத்துருச்சு, டைம் ஆயிடுச்சா, அதனால அவசரம்னு போட்டதுனால பூரி கொஞ்சம் உப்பி வரல. மற்றபடி டேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? இருக்கிற பூரி எடுங்க, இன்னும் கொஞ்சம் போட்டு ஆளுக்கு ஒன்று தரேன்னு சொன்னேன். ஆனால் ஆளுக்கு ஒன்றுலாம் கொடுக்கலங்க. ஒரே ஒரு பூரியை அப்படியே 3ஆக பிச்சு அவங்க எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. ஏன்னா பூரியும் சாப்பிடக்கூடாதுல்ல, நிறைய எண்ணெய்லாம் வந்து குட்டிங்களுக்கு ஒத்துக்காது. அது இல்லாமல் மைதா மாவு வேற, அதனால சுத்தமாக ஒத்துக்காது. கொஞ்சமாக கொடுத்தாச்சு, ஆசைக்காக. ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பசங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் எல்லாருமே காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம சொல்லுங்க. இன்னைக்கு காலையிலேயே சோலாபூரி துவரம்பருப்பு டாலோட நாங்கள் வேலையை முடிச்சுட்டு முன்னாடி சொன்ன மாதிரி ரவா உருண்டை ரெடி பண்ண போகிறோம். என்ன ஒரியோ, என்னது பிளாக்கியோட ஜாலியா இருக்கியா? சரி வா சாப்பிடலாம் வாங்க. இப்போ ஒரு 3 பூரி எடுத்து வச்சுப்போம். துவரம்பருப்பு டால் கொஞ்சம் மேலாக்க ஊற்றி பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு தாங்க ரவா உருண்டை வேலையை ஆரம்பிக்கணும். சோலாபூரிக்கு எப்போவுமே தயிர் பச்சடினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நான் அது வந்து இன்னைக்கு போடலான்னு நினச்சேன், ஆனால் குட்டிங்களுக்கு தயிர் வேணுமேன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். ரவா உருண்டை எப்படி செஞ்சு சாப்பிட்ருக்கோன்றதை பார்க்கலாமா? நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நான் 1/2 கிலோ ரவை எடுத்திருக்கேன், 300 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன், பால் வந்து பசுமாட்டு பால் தாங்க வாங்கியிருக்கேன், 100 கிராம் முந்திரி வறுத்திருக்கேன், 100 கிராம் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 கிலோ ரவையை நெய்யோட முந்திரி பருப்போட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த ரவா உருண்டை. இப்போ சர்க்கரையை அப்படியே மிக்ஸி ஜாரில் அப்படியே அரைச்சி எடுத்துட்டு வந்து ஒரு தட்டில் கொட்டிடலாம். ஓரிய குட்டிக்கு ரவா உருண்டை வேணுமா? ஏன்னா நெய் வாசனை அடிச்சாலே ஓரிய குட்டியும் அதோட குட்டிங்களுமே இப்ப சேர்ந்து வந்து உட்காந்துடுறாங்க. என்னது தரமாட்ட போங்க, இனிப்புலாம் தரக்கூடாது போங்க. பாத்தீங்களா ப்ரௌனியை? பாத்தீங்களா எவ்வளவு அழகா உட்காந்துருக்காங்க. இந்த பிளாக்கி பாத்தீங்களா எப்படி வந்து உட்காந்துருக்கான்னு. இப்போ வறுத்து எடுத்த ரவைய அப்படியே அந்த அரைச்சி எடுத்து வந்தோம் இல்லையா சர்க்கரை, அதோட சேர்த்துற வேண்டியதாங்க. நல்லா கலக்கிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் எனக்கு ஒன்று கொடுப்பீங்களான்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது போங்க. வைத்த பத்தியா வைத்த நல்லா கலக்கிக்கலாம் பாருங்க. அப்படியே சர்க்கரையோட ரவை வறுத்து எடுத்துட்டு வந்திருக்கோம் இல்லையா, நெய்யோட சேர்த்த முந்திரி பருப்பு எல்லாமே ரவை கலந்து அப்படியே 4 கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம் பாருங்க. இவ்வளவு ஈஸியான ரவா உருண்டையே நம்ம வந்து செய்யவே மாட்டோங்க எப்பவுமே. ரவைனா ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஏன்னா உப்மா ரவை உப்மானா அது எல்லாருக்குமே ஒரு அலர்ஜி இல்லை. அந்த ரவைனாலே உப்மா, அதனால யாருக்கும் பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா உப்மா பிடிக்காதவங்க ரவை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ரவா உருண்டையை செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இப்போ காய்ச்சி கொஞ்சமா ஆறுனா மாதிரி இருக்கணும், ஆறக்கூடாது, ஆறுனா மாதிரி இருக்கணும், கொஞ்சம் சூடா இருக்கணும் அந்த பசுமாட்டு பால். இப்போ அதை சேர்த்து அப்படியே ரவைய நல்லா 4 கலக்கி உருண்டை பிடிக்க வேண்டியதாங்க. பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக தான் தெரியும், ஆறுச்சுன்னா வந்து நல்லா கெட்டியாயிடும். நல்லா அப்படியே கலக்கி எடுத்துக்கலாம் பாருங்க. நல்லா ஒரு கை அளவுக்கு வந்து உருண்டையை பிடிச்சிடலாமா? 1/2 கிலோ ரவை 20 உருண்டை கூட வரலங்க எனக்கு. நான் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும்னு பார்த்தேன், கடைசியில் பார்த்தீங்கன்னா 20 உருண்டை கூட வரல. முந்திரி பருப்பு 100 போட்டிருக்கேன், அந்த மாதிரி நெய் 100 போட்டிருக்கேன், 1/2 கிலோ ரவை போட்டிருக்கேன், ஒரு 300 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம்.
நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம், குறைவாகவும் சேர்த்துக்கலாம், அவங்கவுங்க ஏற்ற மாதிரி இனிப்பு. நான் இப்போ இதெல்லாம் கரெக்டாக சேர்த்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டா எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. ஆனால் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு இல்லையா, அப்படிலாம் இல்லைங்க, செம்மையாக இருந்துச்சு. ரவா உருண்டை ட்ரை பண்ணி பாருங்க. இதில் வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி 1/2 கிலோ ஊற போட்டிருக்கேன். அதை நம்ம மிக்சியில் அரைக்கலாம், இல்லைன்னா கிரைண்டரில் அரைக்கலாம். கிரைண்டரில் அரைக்கும் போது மிளகா, பூண்டு, இந்த சோம்பெல்லாம் போடுவோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் தடங்கலாகும். கொஞ்சம் அப்படியே நேரம் ஆக அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்குங்க. இன்னைக்கு செம்மையாக இருந்ததுங்க இந்த ரிப்பன் பகோடா, ஓலை பகோடா சொல்லலாம். நான் இன்னைக்கு முதல் முறையா இதை இப்படி செஞ்சு சாப்பிட்டு பசங்களுக்கு கொடுத்தா அம்மா சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஒரு சின்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் மெல்லிசா வந்துச்சு இந்த பகோடா, மற்றபடி ஒரு மிஸ்டேக்கும் கிடையாதுங்க. அப்படியே மொறுன்னு அப்படியே கையை வச்சு அப்படியே உடஞ்சி செம்மையா இருந்துச்சு. அப்படியே நம்ம ஒரு காரக்குழம்பு, சாம்பார், ரசம் இதுக்கு எல்லாமே தொட்டுக்கலாங்க. தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் இது போதும். அதாவது வீட்டில் இருக்க ரேஷன் அரிசியே போதும். இப்போ நான் 1/2 கிலோ அரிசி நல்லா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊறிடுச்சு. கிரைண்டரில் போட்டுக்கலாம். 1/2 கிலோ அரிசி கிரைண்டரில் போட்டால் தான் சரி வரும், மிக்சியில் அரைக்க முடியாது இல்லையா. ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு இருந்தால், ஒரு 100 கிராம் 200 கிராம் இருந்தால் ஓரளவுக்கு மிக்சியில் அரைக்கலாம். ஆனால் 1/2 கிலோ 1 கிலோலாம் என்ன பண்ணுறது, கிரைண்டரில் தான் அரைக்கணும். அதனால தான் நான் கிரைண்டரில் அரைச்சிருக்கேன். நல்லா ஒரு 10 காஞ்ச மிளகாய், தண்ணியில் ஊற போட்ட காஞ்ச மிளகாய், ஏன்னா கிரைண்டரில் அரைக்கும் போது இப்போ நின்றுடும். அதனால தான் நான் வந்து கட்டி பெருங்காயம் தான் போட்டிருக்கேங்க. தூள் பெருங்காயம் வீட்டில் இல்லை, அதனால கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 6-7 பூண்டு நம்ம அப்படியே தோலை உரிச்சு கடைசியாக போட்டுக்கலாம். நல்லா ஓடின பிறகு போட்டுக்கலாம். ஏன்னா பூண்டு உடனே வந்து ரொம்ப மஞ்சிடும்ல, அதனால கொஞ்சம் லேட்டாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா மஞ்சிட்டு இருக்கு பாருங்க. அந்த மிளகா அந்த பெருங்காய கட்டி தான் என்ன பண்ணுதுன்னா, ஒரு கல்லை ஓடவே விட மாட்டேங்குது. பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா ஓடிட்டு இருக்க கிரைண்டரு ஒரு கல் அப்படியே நின்றுடுதுங்க. பூண்டு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு போட்ட பிறகு நல்லா நின்றுச்சு பாருங்க, ஒரு கல் ஓடவே மாட்டுது. அதனால் அதை தள்ளி விட்டு அப்படியே அரைச்சி எடுத்தாச்சு. கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான உப்பை நம்ம இப்போவே சேர்த்துப்போம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் மாவு கலக்கிறதுக்கு. நல்லா ஓடிக்கிட்டே இருக்கு, கல்லை தள்ளி விடலாமா, அப்படியே ஸ்டெக்காகி நின்றுடுச்சு பாருங்க. அந்த பூண்டு வந்து அப்படியே கல்லில் நின்றுடுச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாமே நல்லா மைய அரைச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுப்போம். நல்லா ஒரு பெரிய தட்டில் எடுத்து வச்சுப்போம். 1/2 கிலோ அரிசி தான் போட்டிருக்கோம், ஆனால் இதுக்கு சேர்க்கிற பொருள் 1/2 கிலோ இருக்கும். அப்போ 1 கிலோ நம்ம இன்னைக்கு வந்து ரிப்பன் பகோடா செய்ய போகிறோம். எல்லா மாவுமே எடுத்துக்கலாம். பார்க்கவே அழகாக இருக்குல்ல, நல்லா சிகப்பா காரம் சாரமாக இருக்க மாதிரி தானே இருக்கும். ஆமாம், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையுமே வலிச்சு எடுத்துக்கிட்ட பாருங்க. இப்போ கடலை மாவு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். கடலை மாவு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை 150 எடுத்திருக்கேன் பாருங்க. 150 கிராம் பொட்டுக்கடலை தூளாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதாவது மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். நைஸாக இருக்கு பாருங்க. சலிக்கலாம் தேவையில்லைங்க, மிக்சியில் அடித்தாலே அப்படியே நல்ல மைய அடித்தாலே அது அப்படியே பவுடர் மாதிரி ஆகிடும். அதனால வந்து நான் சலிக்கலை. இது எல்லாத்தையுமே கலக்க வேண்டியதான். உப்பெல்லாம் திட்டமாக இருந்துச்சு, நம்ம உப்பெல்லாம் போட தேவையே இல்லை. மாவை இப்போ தண்ணி ஊற்றாத நல்லா கலக்கிக்கலாம். கொஞ்சம் மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருந்தா மாவு வராது. கிரைண்டரில் வந்து இந்த பூண்டு போட்ட பிறகு ஓடல இல்லையா, அப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டேன் பாருங்க, அதில் கொஞ்சம் மாவு தண்ணி ஆயிடுச்சு. மற்றபடி ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. நல்லா கலக்கிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். நெய் ஊற்றிக்கலாம், டால்டா ஊற்றிக்கலாம், வெண்ணெய் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அப்படியே பெரட்டி எடுத்துக்கலாம் பாருங்க. ரொம்ப ஈஸிங்க. இதை வந்து பெரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸி பாருங்க. எவ்வளோ தண்ணியாக எவ்வளோ அழகாக அப்படியே நைஸாக இருக்கு பாருங்க. கஷ்டமே இல்லை. முறுக்கு மாவு கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இந்த மாவு கஷ்டமே இல்லை. நல்லா பெரட்டி எடுத்துட்டேன். நல்லா அப்படியே உருண்டையாக உருட்டிக்கலாமா. அவ்வளோதாங்க, ரிப்பன் பகோடா மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொஞ்சம் தண்ணி இருக்கு, பரவாயில்ல, போக போக அது வந்து சரியாயிடும். அதனால தான் கொஞ்சம் வந்து உதிரியாக கிடைச்சிருக்கும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லா பட்டையாக கிடைச்சிருக்கும். எப்படி இருந்தாலும் உடைச்சி தானே சாப்பிட போகிறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடுங்கன்னு சொல்லியாச்சு. நல்லா உருண்டை பிடிச்சி பார்த்தாச்சு. இப்போ ரிப்பன் பகோடா அச்செடுத்து போட்டுக்கலாமா. மாவை நல்லா உருண்டை பிடிச்சி அப்படி வச்சிருவோம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டே இருக்கு, பூட்டிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடா இருக்கு, நம்ம அப்படியே எண்ணெயிலேயே புழிஞ்சு ஊற்ற போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் அப்படியே புழிஞ்சு ஊற்றுற பாருங்க. கொஞ்சம் மெல்லிசாவும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால அப்படியே உதிரியாக கிடைச்சிருக்கு. மற்றபடி ஒரு மிஸ்டேக் இல்லை, டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கல் மாதிரிலாம் இல்லைங்க, கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இந்த ரிப்பன் பகோடா. பகோடா நல்லா சூடாயிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. அப்படியே கொஞ்சம் திருப்பி போடணும். திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதான். ரொம்ப ஈஸி, சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான் பாருங்க. கொஞ்சம் மாவு வந்து தண்ணியாக இருந்ததுனால கொஞ்சம் அப்படியே ரவுண்டாக வரல, பொலன்னு வந்துடுச்சு. இவ்வளோதான் மிஸ்டேக், மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப மொறுமொறுப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க.
இருக்கிற இன்னும் கொஞ்சம் மாவையும் அப்படியே புளிஞ்சு ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சூடு, அனல் பறக்குது. அப்படியே அந்த எண்ணெயில் புளிஞ்சு ஊற்றும் போது முடியல. எப்படியோ ஓரளவுக்கு இதை அப்படியே ஊற்றி முடிச்சாச்சு. எல்லாத்தையுமே கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. நல்லா இருக்கான்னு பார்க்கலாமா? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பசங்க எல்லாமே சொன்னாங்க, அம்மா சூப்பராக இருக்குமா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா சொன்னாங்க. ஆனால் நான் கொஞ்சம் மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறேன். இன்னொரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும்னு. ஏன்னா இப்போ போட்டு கொடுத்தது எல்லாமே உடனே காலி பண்ணிட்டாங்க. முறுக்கு கூட அப்படியே இருக்கும்ல, இந்த பகோடா அப்படி கிடையாது, அப்படியே காலி. எல்லாருமே அப்படியே காலி பண்ணிட்டாங்க. எல்லாத்தையுமே அப்படியே போட்டு எடுத்து நம்ம ஒரு கட்டியில் போட்டு வச்சுக்கலாம். வீட்டில் எதுவுமே இல்லைன்ற டைமுக்கு இதை சாப்பிட்லாங்க தொட்டுக்கிட்டு. அதுக்காக தான். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கலகலன்னு இருக்கு பாருங்க, எவ்வளோ சத்தம் கேட்குது பாருங்க, முறு முறுன்னு. உடைச்சு பார்க்கலாமா? செம்மையா இருக்கு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. முறுக்கு ஒரு முறுக்க 4 பேருக்கு பிரிச்சு கொடுத்துருக்கேன். தேங்காய் பால் முறுக்கு செம்மையா தான். அதுவும் மழையில சுட சுட அப்படியே வெளியே தெருவு எங்கேயுமே போகாம வீட்டில இருந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் போது உள்ள சந்தோஷம் சொல்லவே முடியாதுங்க. இப்போ பாத்தீங்கன்னா மழைய பாருங்க, எப்படி மழை பெய்யுது பாருங்க. நல்லா இருக்குல்ல, பார்க்கவே அழகா இருக்குல்ல. ஆனா இது தொடர்ந்து மழை பெஞ்சதுன்னா வீடு ஃபுல்லா நச நசன்னு ஆயிடும். அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு கடுப்பா இருக்கும், எப்படா வெயில் வரும்னு. ஆனா மழை வந்து பார்க்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆகுதுங்க மழை இந்த மாதிரி ரொம்ப விடிய விடிய பெஞ்சு. இப்பதான் மழை வந்து கொஞ்சம் கூடுதலா பெஞ்சிட்டு இருக்கு. சரி பெய்யட்டும், எது எது எப்படி இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம கவனிக்கணும் இல்லையா? தேங்காய் பால் முறுக்கு பசங்களுக்கு மழையில சுட சுட அப்படியே ஆளுக்கு ஒன்ன சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேங்க. தேங்காய் பால் முறுக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம நினைச்சுப்போம் தேங்காய் பால் நிறைய தேவைப்படணும், எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு. அப்படிதாங்க. நான் முன்னாடி தேங்காய் பால் நிறைய ஊற்றுவோம், ஆனால் முறுக்கு வந்து பிரிஞ்சு போயிடும். இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா நிதானமா அழகா அரைமுடி தேங்காய் எடுத்து கொஞ்சமா வெண்ணெய் கலந்து 1.25 கிலோ பச்சரிசி மாவு அப்படியே அரைச்சி எடுத்துட்டு வந்து சூப்பரா சுட்டாச்சுங்க. தேங்காய் பால் முறுக்குக்கு 300 கிராம் வந்து 1.25 கிலோ பச்சரிசிக்கு உளுந்து சேர்த்திருக்கேன். உளுந்த வந்து நல்லா அப்படியே பொன்னிறமா வறுத்துப்போம். வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ரொம்ப அதிகமா வறுக்க தேவையில்லைங்க, கொஞ்சமா வறுத்தாலே போதும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துட்டேன். நான் பச்சரிசியில இந்த வறுத்து எடுத்த உளுந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு மிஷின்ல கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வர சொல்லியிருக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு வந்து நான் ஒரு வாணல்ல கொட்டி எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. நான் எப்பவுமே வெள்ளை எள்ளு தாங்க சேர்ப்பேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கருப்பெள்ளு தான் போடணும்னு சொல்லியிருக்கேன். எப்படின்னா தேங்காய் பால் முறுக்கு நல்லா வெள்ளை வெள்ளையல்னு வரும் இல்லையா? ஆனா கருப்பெள்ளு போட்டா கொஞ்சம் தெளிவா தெரியும், வெள்ளை எள்ளு போட்டா முறுக்குல தெரியவே மாட்டுது. அதனால நான் கருப்பெள்ளு சேர்த்து உப்பு கூட போட்டு நல்லா மாவுல மிக்ஸ் பண்ணிருக்கேன். இப்போ தேங்காய் பாலை ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து மாவை பிசைய போறோம். வெண்ணெய் வந்து அதிகமா சேர்க்க கூடாதுங்க, ஒரே 1 ஸ்பூன் தான் போடணும். ரொம்ப அதிகமா சேர்த்தோம்னா முறுக்கு பிரிஞ்சு வந்துடும். ஆனா தேங்காய் பால் தேவையானதை ஊத்திக்கணுங்க. ரொம்ப அதிகமா எந்த பொருளுமே சேர்க்க கூடாது. ஏன்னா நான் முன்னாடி வந்து அதிகமா சேர்த்து எல்லாமே சொதப்பல் தான் போயிருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா அளவோட நான் கம்மியா செய்யறதுனால இப்ப எல்லாமே முறுக்கு சரி தோமாசும் சரி சூப்பரா வருதுங்க. இப்போ தேங்காய் பால் எல்லாத்தையுமே கலந்தாச்சு. இது அப்படியே நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் இல்லைன்னா தண்ணி கொஞ்சமா ஊத்தி நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க. ரொம்ப தண்ணியா பிசையக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் பிசையக்கூடாது. கொஞ்சமா அப்படியே வெண்ணெயை போட்டு இருக்கிற தேங்காய் பால் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுக்க போறேன் பாருங்க. பக்கத்துல எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்கங்க. முறுக்கு சுடுறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே வந்து நின்னுடுறாங்க, அவங்களுக்கு ஒண்ணு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முறுக்கு ஃபுல்லா 4 பேருமே சாப்பிட்டாச்சு. பரவாயில்ல சாப்பிடுங்க, மழையில நாங்க மட்டும் தான் சாப்பிடுமா, நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எங்க பசங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. அந்த மாதிரி மதியம் வந்து சாப்பாடு வந்து ரொம்ப அதிகமா செஞ்சுக்கலங்க, இருக்கிறத அப்படியே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. இப்போ நல்லா மாவுல தண்ணி கலந்து பிசைஞ்சு எடுக்க போறேன். அது மாதிரி எங்க பசங்களுக்கும் பசி எடுத்துருச்சு. இன்னைக்கு அவங்களுக்கு வந்து என்ன சாப்பாடு கொடுக்கறதுன்னு தெரியலங்க. ஏது எப்படியோ முறுக்கு மாவை நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்க. நல்லா 1.25 கிலோ அரிசி, நல்லா பெரிய பெரிய முறுக்குங்க. கரண்டி பெரிய கரண்டி எடுத்திருக்கேன், அது நிறைய அப்படியே ரவுண்டா அழகா சுத்தி முறுக்க சுட போறோம். ஒரு 1.5 லிட்டர் எண்ணெய் ரீபன் ஆயில் எடுத்துக்கலாம். முறுக்கு புளியிற அச்சில முறுக்கு மாவை போட்டு முறுக்கு புளிஞ்சாச்சு பாருங்க. எவ்வளவு அழகா வருது பாருங்க,
சூப்பராக வருதா? கை வலிக்காம முறுக்கு சுட்டாச்சு இன்னைக்கு. அப்படியே ஒன்னொன்னா எடுத்து போட்டுக்கலாம். நல்லா பெரிய முறுக்குங்க இன்னைக்கு. சின்ன கரண்டி எடுக்கல இன்னைக்கு, நல்லா பெரிய கரண்டி எடுத்தேன்னா அது நிறைய அப்படியே சுற்றி அழகா முறுக்க சுட்ட எடுத்தாச்சு. சூப்பராக வந்துச்சு பாருங்க, செம்மையா இருக்குங்க. சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு முறுக்கு எடுத்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுடலாம். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற முறுக்கு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் முறுக்கு வந்து ரொம்ப செவுற விடக்கூடாது, இருந்தாலும் வெள்ளையா இருக்கிறது ஒரு சிலருக்கு பிடிக்க மாட்டுதுங்க. அதனால நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா செவுற விட்டு தான் முறுக்கு எடுத்திருக்கேன். அப்படியே நல்லா லாக் பண்ணிக்கலாம், புளிஞ்சிக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகா வருதா? சூப்பரா. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. மழையில இந்த மாதிரி தேங்காய் பால் முறுக்கு சுட்டு சாப்பிடுங்க. ஏன்னா வெளியில எப்பயுமே நம்ம போயிட்டு இருக்கும் போது வேலை இப்போ கம்மியா இருக்கும். நம்ம வெளியில போகும்போது நம்மளால இந்த மாதிரி வேலைலாம் செய்ய முடியாது. மழை காலத்துல தான் இந்த மாதிரி வேலை செய்ய முடியும். அதனாலதான் இந்த மாதிரி முறுக்கு, தோமாசை, அதிரசம் எல்லாமே வந்து மழை காலத்துல தீபாவளிக்கு நம்ம சுடுறோங்க. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா முறுக்குமே சுட்டாச்சு. அப்படியே எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்கு. திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க முறுக்க. தீபாவளி முடிஞ்சிடுச்சு, இன்னுமா தீபாவளின்னு நீங்க கேட்கலாம். நம்ம எப்ப வந்து பலகாரம் சுடுறோமோ அப்பப்ப வந்து தீபாவளி தான் ஞாபகத்துக்கு வரும். அதனாலதான் நான் தீபாவளிய சொல்றேன். தீபாவளி அன்னைக்கு மழை பெய்யவே இல்லையா? இப்பதான் மழை நல்லா பெய்யுது. அப்ப இன்னைக்கும் தீபாவளின்னு நினைச்சுக்க வேண்டியதான். அதுதாங்க இன்னைக்கு முறுக்கு, தேங்காய் பால் முறுக்கு சுட்டாச்சு. மதியம் சாப்பாடு தயாராயிட்டே இருக்கு, அது என்னன்னு நான் பிறகு சொல்றேன். இப்போ எங்க வீட்டுல வந்து எல்லாருக்கும் பசி ரொம்ப ஓவரா எடுத்துட்டு இருக்கு. நாங்க சாப்பிட போறோம். நீங்க மதியம் என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம சொல்லுங்க. மழை காலத்துல நல்லா சுட சுட சாப்பாடு சாப்பிட்டா செம்மையா இருக்கும். எங்க பிரௌனிக்கு தான் ரொம்ப பிடிக்கும் முறுக்கு. பிளாக்கி கூட வந்து பிறகுதான், ஆனா பிரௌனி இருக்கா பாருங்க, இப்படி காமிச்சா போதும் அப்படியே கைய அப்படியே துண்டா எடுத்துட்டு போயிடுவா அந்த முறுக்கோட சேர்த்து. அவ்வளோ வந்து பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா யாருக்கு பிடிக்குதுன்றத நீங்களே பார்க்க போறீங்க. பாருங்களேன், முறுக்கு வேணுமா? யாருக்கு வேணும்? ஆனா இந்த ஓரியோ குட்டி இருக்கா பாருங்க, அவளுக்கு தனியா கொடுத்தாலும் அவ உண்மையிலேயே சொல்றாங்க அவ வாங்கவே இல்லை. ஏன்னா குட்டிங்களுக்கு கொடுத்த பிறகுதான் அவள் வந்து வாங்கணும்னு அப்படியே மனசுல நினைச்சிட்டே இருக்காங்க. நான் வந்து தனியா சரி நீ எடுத்துட்டு போடி அப்படின்னு சொன்னாலுமே அவ வாங்கவே இல்லைங்க. இவங்களுக்கு எல்லாம் கொடுத்த பிறகு அவளுக்கு கொஞ்சம் கொடுத்த, அதை எடுத்துக்கிட்டு அழகா தனியா போயிட்டா. எனக்கு ஓரியோவை இந்த மாதிரி விஷயத்துல நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மனசு வந்து சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா மனுஷாலங்களுக்கு கூட இந்த அறிவு கிடையாது, ஆனா இதுங்களுக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தியா தான் இருக்கு. பேசுற தன்மை தான் இல்லை, மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு. அப்புறம் இவங்க எல்லாருமே முறுக்கெல்லாம் சாப்பிட்டாச்சு. ஓரிய குட்டிக்கு ஒரு முறுக்கை கொடுத்து தனியா அவளை அனுப்பி வச்சிருவோம் இப்போதைக்கு. ஏன்னா அவ பாவங்க படாத பாடுபடுறாங்க இந்த குட்டிங்க கிட்ட. இதை வந்து இப்ப பாத்துட்டு இருக்க அவங்க குட்டிங்களுக்கு கொடுத்தமா கொடுக்கலையா அப்படின்னு. கொடுத்துட்டேன்டி வாங்கிக்கடின்னு சொன்னாலுமே அவ வாங்கவே மாட்டாங்க. இந்த குட்டிங்களுக்கு கொடுக்க சொல்றான். ஏன்னா ஓரிய பாக்கல, முதல் சாப்பிட்டத ஓரிய பாக்கல. இப்ப பாத்தீங்களா பிரௌனி, பாத்தீங்களா கையில வச்சிருக்கும் போதே வந்து அப்படியே அழகா வந்து வாயால கவ்வி எடுத்துட்டு போயிட்டா. பாத்தீங்களா? மழை பெய்யுது, ஓரியவா வெளியே வா, மழை பெய்யுது வா போலாம். ஓரியவை வெளியே கூப்பிட்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா அவளுக்கு தனியா முறுக்கு கொடுக்கறதுக்காக. மழையை ரசிச்சுக்கிட்டே நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெளியே கூப்பிட்டு வந்து அவளுக்கு ஒரு முறுக்கு, நான் ஒரு முறுக்கும் இன்னைக்கு சாப்பிட்டாச்சு.